கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. ஆமென். நாம் எப்படி தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம்? தேவன் நம்மை முதலாவது ஜெபிக்கின்ற நபர்கள் மட்டுமே எனது பிள்ளைகள் என்று சொல்கிறாரா? இவர்கள் நன்றாக உபவாசிக்கின்ற நபர்கள், அதனால் இவர்கள் தான் எனது பிள்ளைகள் என்று சொல்கிறாரா? இவர்கள் தான் தினமும் ஞாயிறு தினங்களில் நன்றாக துதிப்பார்கள், அதனால் இவர்கள் தான் எனது நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் என்று தேவன் சொல்லுகிறாரா என்றால் இல்லவே இல்லை. இது ஒரு பகுதி மட்டுமே. நாம் குறிப்பாக ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். நாம் ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது, இந்த வசனத்திற்கு முன்பும் பின்பும் வாசிக்கும்போது ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பது தேவனாலே தேவ ஆவினாலே நடத்தப்பட்டு அவரோடு பாடுபட்டு மாம்சத்திற்குரிய செய்கைகளாக பொறாமை, கோபம், வைராக்கியம், விரோதங்கள் இது போன்ற பல பல தீய காரியங்களை அழித்து ஆவிக்குரிய செய்கையினாலே வளர்வது தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்கிறார். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜெபம், உபவாசம் தேவைதான். அதைவிட மிக மிக முக்கியம், நாம் தேவ பிள்ளைகளாக மாறியிருந்தால் தேவனுக்கேற்ற சுபாவங்கள், தேவனுடைய நற்குணங்கள், தேவனுக்குள்ள நீதி நமது வாழ்க்கை முறையையே மாற்றி விடுகிறது. உண்மையாக தேவ உறவை தேடுபவர்களுக்கு தேவன் அவர்களது பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவது மிக நிச்சயம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்திருப்போமானால் தேவ ஐக்கியம் தேடுவதும், தேவனுடைய நற்குணங்களை தேடுவதும், தேவ சித்தத்திற்கு ஒரு இசைந்த வாழ்க்கை வாழ்வதும் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளமாக கருதப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் காட்டப்போகிறோம்? நான் கிறிஸ்தவன் என்று போர்வையிலும் பக்தியின் என்ற வேஷத்திலும் அல்ல. தேவனுடைய நற்குணங்கள் வளர்வதும் அவரது நற்சுபாவங்களின் மூலம் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பதும் தேவ பிள்ளைகள் ஆகிறார்கள். பாவிகளை பக்திமான்களாக்க அல்ல, நம்மை தேவ புத்திரர்களாக மாற்றவே இயேசு உலகத்தில் வந்தார். ஆமேன். God bless you.